மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாரியர் கேமிங். நான் தான் உங்கள் வாரியர். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 8 அப்ளை பண்ண போகிறோம். இந்த கேம் பிளே மொத்தமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ ஆரம்பிப்போமா? ஓகே, நியூ கேம் கொடுப்போம், அக்செப்ட் கொடுப்போம். ஓகே, ஈஸியில் இப்போதைக்கு ப்ளே பண்ணுவோம். இந்த கேம் பிளேயில் ஈவில் நன் இருக்காமா, அதனால தான் இன்றைக்கி முக்கியமாக இந்த கேம் பிளே ஏற்றிது. ஓகே, என்னதுடா இது ஃபோட்டோவெலாம் காட்டுறீங்க? யூ ஆர் காலிங் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓ, போலீஸுக்கு கால் பண்ணுறாங்களாமாங்க இவங்களோட 4 பேர்த்தோட அம்மா அப்பா. ஓகே, அப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணுறானுங்க. ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஃபோட்டோவை பார்த்து அழுகுறாங்க அவங்க அம்மா அப்பா 2 பேரும். அப்புறம் நியூஸ் பேப்பர்லலாம் கொடுக்குறாங்க காணோன்னு. ஆனால் எங்கே இருக்கானே தெரில. அதுதாங்க இதோட ஸ்டோரி, இந்த ஐஸ்கிரீம் மெயிட்டு. அதனால இந்த கேம் பிளே மொத்தமாக இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங், அதாவது ஃபைனல் சாப்ட்ரு. ஓகே, இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் 2 பார்ட்டாக போடுவோம். இந்த 2 பார்ட்டாக போடுறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஜென்ரேட்டரை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்து தரலாம். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில கார்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அது நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ராடு ஃபேக்ட்ரி. கிறிஸ்மஸ் அப்டேட் வந்ததுனால இப்படி இருக்குது, பார்த்துக்குங்க. இதுதான் ராடு ஃபேக்ட்ரி. அதனால் இங்கே தான் இருப்பான். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்கிறோம். இதுக்குள்ளே இருந்தால் தப்பிச்சு ஓடணும். நீ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிக்க வேண்டியது தான். ஃபைண்ட் த வே டு எஸ்கேப் த கண்ட்ரோல் ரூம். கண்ட்ரோல் ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். ஓகேவா? கண்ட்ரோல் ரூம்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், ராடு வெளியே இருக்கா. ராடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போக கண்டுபிடிக்கணும். இந்த குரோபார் கையில் எடுத்துக்கலாம். இங்கே கீழே என்னமோ இருக்குது. ஓகே, இதை அப்படியே நகர்த்திடுவோம் அந்த சோப்பாவை. கீழே என்னமோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த கீழே போய் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு. ஓப்பன் பண்ணு. ஓ, இது இன்னும் ஓப்பனே ஆகலையா? ஓகே, அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் ஆயாச்சு. டே நண்பர்களே, உள்ளே வாங்க போகலாம் எல்லோரும் சேர்ந்து. நண்பர்களே வாங்க. மைக்கு, டே சார்லி, ஐலிஸு, வாங்க, நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க. இடத்த கண்டுபிடிச்சிட்டே, நான் முதல்ல வரேன். இப்படியே இறங்க வேண்டியதுதான். நில்லுங்கடா, நானும் வரேன். ஏய், தப்புச்சுட்டீங்களோ? உங்களை நான் விட்டாதானே. உங்களை நான் பிடிச்சி சாகடிப்பேன். யாசை தீர்ற வரைக்கும் சாகடிப்பேன்டா. உங்களால் தப்பிக்க முடியாது. உங்களை ஐஸ்கிரீமாக மாற்றுவேன். என் கண்ட்ரோல் சிஸ்டமை நான் எனபிள் பண்ணி இப்போவே எல்லா பக்கமும் லாக் பண்ணுறேன்டா. இந்த இடத்த விட்டு உங்களால் தப்பிக்கவே முடியாது. இதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கெல்லாம் அறிவு இருந்தால் அப்படி பண்ணுவீங்களோ? பேசாம என்கிட்ட சிக்கிக்க வேண்டியதானே. எப்படி இருந்தாலும் சிக்கதான் போறீங்க. அவனை சாக போறீங்களா? இந்த ஒரு பட்டன் அமுத்துனா போதும், மொத்த இடமும் லாக் ஆயிக்கும். இனி எவனும் வெளியே தப்பிச்சு ஓட முடியாது. என்னால முடியலடா. நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம்? எனக்கு ஒன்றும் புரியல. நீ ஒன்றும் கவலைப்படாது, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம்டா. நம்ம வீட்டுக்கு போகிறோம். இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படியா நம்ம தப்பிக்கணும். நான் இந்த மேப்பை கண்டுபிடிச்ச வர வழியில் ஒரு 3 ஜென்ரேட்டர் இருக்க இடத்த நம்ம போய் அதை ஷட் டவுன் பண்ணணும். இந்த 3 ஜென்ரேட்டர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி நம்ம அதை ஷட் டவுன் பண்ணிட்டோன்னா இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் அன்லாக் ஆனோன்னு நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். ஆஹா, நல்லா பிளான் கொடுக்குறானே பையன். ஓகே, நமக்கு ஒரு வாக்கி டாக்கி கொடுக்குறான், அப்பப்போ பேசிக்க. ஓகே, நம்ம ஆரம்பிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் இருக்க இடத்த நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் ஜோசப் காட்டேஜ். ஓகே, நம்ம தான் இப்போ மைக்கா ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே கீழே குச்சி வெளியே போய் பார்ப்போம். இந்த வழியாக தான் போகணும். இது என்னதுரா? அடப்பாவி. ஓ, ராடு பிடிக்க தானே அது வைக்க சொல்லி சொல்கிறாங்க. யார்ரா அது? ஓ, இதுதான் என்னோட மகனோட ஃபேக்ட்ரியா? எங்க? ஆஹா, எவ்வளோ பெருசாக இருக்கு. நான் இனி எவனையும் விட மாட்டேன்டா. என் மகனோட ஃபேக்ட்ரிக்கு நான் வந்துட்டேன். மகனே, உன்னை இனிமே நான் பிரிஞ்சிருக்க முடியாது. இருடா மகனே, நான் வரேன். உன்னை இனி பிரிஞ்சிருக்க முடியாது. ஐயோ, ஈவில் நண்டு எப்படிடா இந்த கேம்குள்ளே கொண்டு வந்தாங்க? நம்ம நினச்சது சரிதான். ஐயோ, இங்கே என்னமோ முதலை யார் இருக்காமே இந்த தண்ணிக்குள்ளே. அங்கே பாருங்க, ஷோ முதலை. அட கருமை, என்றா இவ்வளோ பேர் என்னை துரத்துறீங்க? என்றா பண்ணுவேன்? ஓடு ஓடு ஓடு. உனக்கு வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த ஜென்ரேட்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இது என்னதுரா? ஆஹா, பனியில் செஞ்ச பொம்மை. இந்த பொம்மையெல்லாம் இப்போ நமக்கு தேவையா? அது ஈவில் டன் வேறு நம்மளை துரத்துது. அதுதான் இப்போ தேவை. ஓகே, இதுக்குள்ளே போய் உட்காந்துக்க வேண்டியது தான் நம்ம பாட்டுக்கு. ஓகே, இதுக்குள்ளே போய் உட்காந்துக்க வேண்டியது தான். வா, ஜென்ரேட்டர் இங்கே தான் இருக்குது.
நண்பர்களே, நான் ஜென்ரேட்டர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் வந்து சேருங்க இந்த பக்கம். நீ கண்டுபிடிச்சிட்டியோ? இருடோ வரு. எப்பா நல்ல வேளை அந்த வாக்கி டாக்கி கொடுத்ததுனால ஆச்சு, சொல்லியாச்சு. இங்கே வந்துட்டானுங்களா? டேய் தம்பிகளா, வந்துட்டானுங்க. குண்டு போயலே நல்லா தான் இருக்கான். இதுன்ற R1 போட்டிருக்கு. அப்போ இது ராடோட வீடு தானா? டேய் நான் வர வழியில் இதை கண்டுபிடிச்சேன். இது ஒரு முதல முட்டை. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. முதல முட்டையை வச்சு நான் என்ன பண்ணுறது? முதல குட்டி போடுமா முட்டை போடுமா? எவனுக்கு தெரியும், பார்ப்போம். எங்கே? ஐயோ முதலை. முதலை எங்கே? இந்த முட்டையை நம்ம ஒரு இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த முதலையை போக வைக்கணும். அதுக்கு முன்னாடியே முதல்ல அந்த பக்கம் ஓடிப்போம். அப்படி ஓடு 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 ஓடு. ஸோ என்னங்க இந்த முதல்ல சொல்கிற பேச்சை கேட்காது போல இருக்குது. அடங்கா பிடாரி போல இருக்குது. அங்கே தான் நிற்கிது. போய் இந்த முட்டையை அதோட இடத்துல வச்சிட வேண்டியது தான். அங்கே வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? அங்கே போய் இந்த முட்டையை வைக்கணும். மொத்தம் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டையோ 3 முட்டையோ இருக்கும். அச்சுச்சோ ஈவில் நன் வேறு எங்கேயோ வருது. ஈவில் நன்னு எங்கெங்கேயும் இல்லை. ஈவில் நான் இப்போ எங்கே பார்த்துச்சு? ஷோ எனக்கு வரை இப்போ ஷேக்கிங் ஆச்சு. ஈவில் நான் எங்கே அங்கே சுற்றிட்டு இருக்குங்க. அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு இருக்கேன். அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே. நீ தண்ணிக்குள்ளே இறங்குனு இறங்குன. நல்ல தண்ணியில் இறங்குனா போய் சாக்கடை தண்ணியில் இறங்குறியே. உனக்கு அறிவு இல்லை. அதுக்கு தான் அறிவு இல்லை, நமக்கு முன்னாடியே தெரியுமே. இந்த மாதிரி லெட்டின்குள்ளெல்லாம் பார்ப்போம். முட்டை. இங்கே ஒரு முட்டை இருக்குது. கொக்கோடைல் எட்டு. எக்கு. ஓகே, அந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முட்டை போடுமா இல்லை குட்டி போடுமா? அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கடா? ஏய் இங்கே வரியா? வா 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 வா. சித்துரு. இவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வருவேன் நீ. ஓகே இங்கே முதல்ல சீக்கிரம் வந்து தோலாம். அந்த கிளவி வேறு எந்திரிச்சிட போகுது. ஷோ ராடோட அம்மாங்கறி அம்மா. அச்சோ இந்த பக்கம் வா. அந்த அப்படியே ஓடிரு. யூட்டன் போட்டுறாத. அப்புறம் இந்த வில்லன்ட்டு நான் சாக வேண்டியதான். படுத்திருக்க பொசிஷனை பாரு. மூஞ்சி மொகரைய. அப்படியே போயிரு. நல்ல வேலைங்க முதல்ல அந்த பக்கம் ஓடிருச்சு. சீக்கிரம் போய் நம்ம இதை இங்கே வச்சுட்டு அடுத்த முட்டையை போய் கண்டுபிடிக்க வேண்டியது தான். இதில் மொத்தம் 3 முட்டையோ 4 முட்டையோ எவ்வளோ முட்டையோ தெரில. இந்த சேரு கீழே என்னமோ இருக்குது, எடுத்துக்க வேண்டியது தான். கரும்பு பிடிச்ச கிளவி, உனக்கு நீ போட்டு சாகடிக்க கெடாடு வேறு எவனும் கிடைக்கல போல. அதுக்கு தான் எண்ணெயை பிடிச்சி வாட்டிட்டு இருக்கிற நீ. இதுக்கிட்ட நீ கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். எங்கே போகிறது? இங்கே ஒரு முட்டை இருக்குது. இதுதான் கடைசி முட்டைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. எடுத்துக்குவோம். இங்கே வருதா? கெல்ட்டு கிளவி எனக்கு விடமாட்ட போல இருக்குது. நீ என்ன ஏத்தமா? என்ன செய்யணுமா? அவளை செஞ்சு விட்டுருவான் பார்த்துக்க. நின்று மவனு இன்னும் என் பொய்யங்கிட்ட சொல்லி உன்னைய கருவாடு வச்சு தின்றுவான் பார்த்துக்கு. கருவாடு வச்சு திங்குதா? கருவாடுனா உப்பு காரணம்லாம் போடணும். நீ போடுறியா உப்பு கண்டா? எத்தனை பேர் உப்பு கண்டை போட்டிருக்கு. என்கிட்ட உப்பு கண்டை போட தெரியுமான்னு கேட்குறியா நீனு? விட மாட்டேன்டா உன்னு. நீ விடாத. எவன் விட சொன்னான் உன்னைய? அப்படியே கட்டி பிடிச்சிட்டாளு. எவன் விட சொன்னான்? அது அப்படியே போயிடுச்சுங்க. ஓகே நல்ல வேலை. இப்போ நம்ம அங்கே போய் வச்சுட்டு வந்துட வேண்டியது தான். வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கீ எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. நல்லது, இங்கேயே வச்சு விட்டுறலாம். ஓகே அவ்வளோதாங்க. 3 முட்டை தான் கண்டுபிடிச்சி வச்சாச்சு ஒரு வழியாக. இங்கே ஈவில்னு வருதா? நல்ல வேலை அந்த கிளவி வரல. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். அங்கே ஃபாரஸ்ட் கீ ஒன்று தொங்க விட்ருப்பாங்க. நம்ம அந்த தண்ணிக்குள்ளே இருங்கனாலே அந்த முதல்ல வந்து கடிச்சு போட்டுருது. அதுதான் பிரச்சனை. இது இப்போ நம்ம எடுத்துட்டா போதும். இங்கே ஈவில்னு சேசிங் சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டே இருக்கே. அது அந்த பக்கம் வருதுங்க. பார்த்துட்டு அங்கே பாருங்கள், அங்கே தான் வருது. ஓகே இந்த ஃபாரஸ்ட் கேட்டுக்கு இதை ஃபஸ்ட்டு எடுப்போம் நம்ம. முடிய போகுது. எடு சீக்கிரம் எடு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கேமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி ராடு இருப்பானுங்க பார்த்தீங்களா? அவங்கள பிடிக்குமா இல்லை இந்த ராடு மண்டைன்னு பிடிக்குமா இல்லை அங்கே வருது பாருங்கள் ஒரு கிளவி, அந்த கிளவியை பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் மினி ராடை தான் பிடிக்கும். அவனுக்கு கொஞ்சம் சாக்கு கொடுத்துட்டு ஓடி போயிடுவானுங்க. இந்த முதல்ல மாதிரி கடிச்சு வைக்கிறதோ, ராடு மாதிரி நம்மளை ஐஸ்கிரீமாக மாற்றி திங்கிறதும், இந்த கிளவி மாதிரி நம்மளை உப்பு கண்டம் போட்டு திங்கிறதும், அந்த மாதிரி பழக்கம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் இப்படியே போக வேண்டியது தாங்க. இப்படியே எங்கே இங்கே இதுக்குள்ளே போட்டுற வேண்டியது தான். இதுக்குள்ளே தான் சாவியை போடணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துக்குள்ளே தான் இது போடணும். இந்த இடத்துக்குள்ளே இது போட்டால் சைடில் இருக்க டோரில் பாதி ஓப்பன் ஆயிரும். ஆனால் முழுசாக ஓப்பன் ஆகாது. ஓகே ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆகுது. நம்ம எப்படியோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போக முடியாது. ஒரு வண்டியில் தான் போகணும். ஓகே உள்ளே போயிட வேண்டியது தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்லுவோம். என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் 3 முட்டையை கண்டுபிடிச்சிட்டேன்டா முட்டை கண்ணுங்களான்னு சொல்லுவோம். எங்கேடே குண்டா, இங்கே எலிஸு, நான் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். நமக்காக ஜே வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ கன்று வச்சுட்டு அந்த பக்கம் நின்றுட்டுருக்குறானாமா. அவன் கன்று கண்டுபிடிச்சிட்டானா அதுக்குள்ளே. ஆனால் பாவி அந்த கன்னை ஃபஸ்ட்டு குடுறான். அந்த ஈவிலனோட தொலை தாங்க முடியலடா. அந்த கிளை வீட்டில் இருக்கவே முடியாது. பனி வேறு பெய்யுதுடா, குளிருதுடா. இது குத்தினா கொஞ்சம் குளிர்காய்வன் கொடு.
ஐயோ ஜே குடுறா ஈவில் அந்த பக்கம் வருது கொடுத்து ஓடிடு நீ வருது ஈவில் நன் செத்துப்பா கேளவி இவ்வளோ நேரம் என்னைய பிடிச்சி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த பாத்தியா என் உடன்பிறா சகோதரன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டான் கண்ணை அவளை கண்ணை போகிற ஐயோ இதுக்கிட்ட இருந்தால் நீ வேலைக்காகாது இங்கே அடிச்சு போட்டுருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து அப்படியே ஓடிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஜென்ரேட்டர் நம்மளால் பண்ணுறதுக்கே முடியல இன்னும் 3 ஜென்ரேட்டர் இருக்குது அது எப்படி பண்ண போகிறனோ பண்ணுவோம் இன்னுதுரா இது ஆஹா இது பார்க்க வண்டி மாதிரி தெரியாது கிறிஸ்மஸ் தாத்தாவோட ரதம் மாதிரி தெரியுதே அதுதான் அது ஓகே இப்படி சுடுவோம் அதாங்க சுடணும் அப்போ தான் ஷட்டர் ஓப்பன் ஆகும் எங்கடா ஓகேங்க இப்போ நம்ம இந்த வண்டியில் ஏறி உட்காந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டனை கூப்பிடுவோம் சார்லி அடே சார்லி நான் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாடா கார் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களோ இதோ இப்போவே மேலே ஏறுற எப்போ எவ்வளோ கஷ்டம் டே அந்த குண்டு தப்பையை போட்டு ஏறுறான் பாருங்க அவன் இப்போ என்ன பண்ணுறான் என்னமோ பண்ணுறான் டே நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏறுறா மேலே வண்டி எடுத்துகிட்டு நீ வந்துட்டியோ இது இப்போவே ஏறுறேன் ஓகேங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்லியாக ப்ளே பண்ண வேண்டியது தான் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் நம்ம இந்த இடத்துல பாருங்கள் அந்த இதாக போட்டிருக்கா அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒரு 4 இடத்துல ஸ்டாப் பண்ணுவான் அந்த இடத்துல நம்ம குறி பார்த்து சுடணும் அப்போ தான் தப்பிக்க முடியும் இதுக்கிடையில் இது ஈஸியானு சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது மினி ராட்லாம் வருவாங்க மினி ராட்லாம் வந்து இந்த கட்டையை உடச்சி நம்மளை போட்டு தள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சுடணும் ஒவ்வொரு இடமும் அப்படியே சுடுவோம் மினி ராடு வரானுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டே இருப்பானுங்க அதுக்குள்ளே நம்ம சுட்டுறணும் ஓகே இன்னும் 2 இருக்குது இதுவும் சுட்டாச்சுங்க ஓகே அங்கே ஒருத்த வரான் சவுடா பனியாக மாற்றியாச்சு பாருங்க அவனை உடஞ்சிட்டாங்க சூப்பருங்க ரோபோட்டே உடச்சாச்சு இனிலாம் நமக்கு என்ன பெரிய விஷயமா இப்போ பாடுற முடிச்சு காட்டுறேங்க பாருங்கள் மரமே சும்மா ஐஸ் கட்டியாகி உடஞ்சி போயிடுச்சு ஓகே இந்த பக்கம் வந்து திருப்பி அடிப்போமா அங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று அடிச்சுட்டு அங்கே ஒன்று அடிச்சுட்டு ஓகே இப்போ இங்கே ஒன்று அடிக்கலாம் கரெக்டாக ஐயோ அவங்க வேறு வருவானுங்களே சரி இது வேறு கரெக்டாக குறிப்பாக்க முடியலைங்க கரெக்டாக எய்மே பண்ண முடியல ஓகே இது கரெக்டாக இருக்குமா கரெக்டுங்க இங்கே ஒருத்தன் வரான் அடுத்து இந்த இடத்துல கரெக்டாக அடி கரெக்டாக அடிச்சாச்சு இப்போ மேலே ஒன்று இருக்குங்க எப்போ அவ்வளோதான் அடுத்து வரவனா அதை வரானா வேறு எவனும் வரலைங்க நல்ல வேலை ஒரு 2 இடத்த முடிச்சிட்டோமா ஓகே இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இடம் இருக்குது இந்த 2 இடத்த முடிப்போம் எங்கடா இந்த இடம் தாங்க இந்த பழகிக்கிட்ட வந்து நிப்பாட்டுவான் நம்மள இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் ஓகே பாருங்கள் இதுலெல்லாம் இருக்குது ஓகே வரானுங்களான்னு பார்ப்போம் நல்லா அப்படியே அடிப்போம் ஓகே அப்படியே அடிச்சுட்டு இந்த பக்கம் அடிப்போம் அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னும் இருக்கா அந்த பக்கம் இருக்குங்க அது ஒன்று தான் நினைக்கிறேன் அடிச்சிடுறா ஸோ அடிக்க முடியலையே அடிச்சிட்டேன் அவனை வரியா நீ ஐயோ அவனை அடிக்கலான்னு பார்த்தனே இப்போ ஏன்டா அதை உடைக்கிறேன் நான் வந்து 1/2 மணி நேரமாச்சு இப்போ உடைக்கிறேன் அது ஓகே இப்போது ஒரு இடம் இருக்குங்க அந்த இடம் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்க அந்த பழகை இருக்க இடத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு ஓகே இப்போ வீக் பாயிண்ட் எய்ம் பண்ணி அடிக்க வேண்டியதான் இங்கே ஒரு வீக் பாயிண்ட் எய்ம் பண்ணி அடிப்போம் இங்கே ஒன்று எய்ம் பண்ணி அடித்தாச்சு இப்போ மேலே இருக்குது பாருங்கள் அதை அடிப்போம் அதை அடிச்சுட்டு இந்த பக்கம் இருக்குது அதை அடிப்போம் உடைக்கிறாங்க அடப்பா உடைக்காதீங்கடா அடையே கஷ்டப்பட்டு நானே எய்ம் பண்ணி அடிச்சுட்டு இருந்தால் உடைக்கிறானுங்க வந்து பாவி உடைக்காதடா சாவு அவனே அங்கே ஒன்று இருந்துச்சே இன்னொரு இடம் இருக்குது போலங்க உடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன் வெற்றிகரமா ஓகே இது இப்போ அடிப்போம் அடுத்து இங்கே ஒன்று அடிப்போம் ஒருவேளை 5 இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இதில் ஆமாம் 5 இடம் இருக்குது இங்கே வராங்க இவனை போட்டு தள்ளுவோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்மளை அடித்து கூட்டுருவான் அவன் ஏன்னா இவனுங்கெல்லாம் டம்மி கிடையாது இவனுங்க நமக்கு பாருங்கள் ஆமாம் பாருங்கள் இன்னும் 3 தான் இருக்குது அதில் இவனுங்களை அடிக்கிறதே கரெக்டாக போயிடும் ஆனால் பாவி ஐயோ நல்ல வேலை ரீசார்ஜ் ஆகுது சீக்கிரம் ஆயிடுச்சுடா ஒரு வழியா அடிச்சுட்டு ஓட்டுறாஜே கார் எடுத்தாச்சு அங்கே பாருங்கள் பையன் உடச்சிட்டான் ஓகேங்க ஒரு வழியாக இந்த வண்டியிலேருந்து நம்ம முடிச்சாச்சு எங்கே உழுகுமா அடி எப்படி உழுகுது ஆஹா எப்படி உழுகுது ஓகேங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சாச்சு ஓகே இப்போ நம்ம அடுத்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் லெபார்ட்ரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சார்லி ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்ரியில் இருக்க ஒரு ஜென்ரேட்டரை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம் ஐயோ என்ட்ரன்ஸ்லேயே ஈவில்ல நிற்கிதே ஈவில்லண்ணே உனக்கு புத்தி இல்லை இல்லடோ சார்லி நிற்கிறியோள் மூஞ்சி ஒடிச்சு உடைக்கட்டுமோடு நீ அடித்து உடைக்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம் ஷோ நம்ம சார்லியாக விளாட்றதுன்னா அது குளிப்பி ஏறி போச்சு போலங்க சார்லி வேறு ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டான் ஐயோ இவன் தொப்பையை போட்டு ஓடுறதுக்குள்ளே இங்கே இதுக்கு மேலே தான் நம்ம ஏறணும் கிறிஸ்மஸ் அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்களா செமையாக பண்ணியிருக்கானுங்க கிறிஸ்மஸ் அப்டேட்டு
ஓகே இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போனோம். அப்படியே அந்த ஓட்டக்குள்ளே ஜம்ப் பண்ணியாச்சு. ஏய் என்னடா அது மிஷினு? ஐயோ தெரியாமல் வந்து சிக்கிட்டனோ. ஆஹா இந்த மிஷின் என்ன பண்ண போகுது? என்னங்க என்னமோ பண்ணுது ரோபோட்டு. ரோபோட் என்னங்க யூட்டன் போட்டுருச்சு. ஐயோ வாட் இஸ் கோயிங் ஆன் இயரா? ஓ இது ராடை கூப்பிட்டு விடும் போலங்க. ஐயோ தெரியாமல் இதுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. சீக்கிரம் இப்போ நம்ம போய் அந்த ஜென்ரேட்டர் இருக்க இடத்த கண்டுபிடிப்போம். எங்கே அது வருதா? அங்கே பார்க்குதுங்க. அது பார்க்காததுக்கு முன்னாடி அப்படியே ஓடி. ஸோ பார்த்துருச்சு போல். பார்த்துருச்சா? ஏய் ரோபோட்டு அப்பா நல்ல வேலை பார்க்கல. ஓடிடுறாக்கா இப்போ இல்லை. நான் அப்படியே நிற்போம். அப்படியே நின்று இப்படி மெதுவாக போவோம். ரோபோட் மட்டும் கீழே எட்டி பார்த்துச்சு. சோழி முடிஞ்சு. ஓகே ஓடிடுறேன் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி. எப்பா வந்தாச்சுங்க ஒரு வழியா. இந்த மாதிரி எவனாலும் எஸ்கேப் பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன். அவ்வளோ பெரிய ரோபோட்டுங்க கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்தாச்சு. இங்கே எங்கடா ஜென்ரேட்டர் இருக்கும்? ஒவ்வொரு ரூமாக லைட்டாக போட்டு வச்சுருக்கோம். ஐயோ ராடு. ஸோ அந்த நாய் பையன் வேறு வரான். சீக்கிரம் பூரு இங்கே தாங்க ஜென்ரேட்டர் இருக்குது. நண்பர்களே சீக்கிரம் வாங்க, நான் அந்த ஜென்ரேட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். அடே வந்து தொலைங்கடா. அட பாவிங்களா வாங்கடா. வந்துட்டானுங்க. ஏய் வந்துட்டிங்களாடா தம்பிங்களா? என்னடா ராடு கத்துறான். அச்சோ இந்த நாய் இது கத்துறான். இது என்னது அட்டை? ஓ இது வர வழியில் கிடச்சிச்சு போலங்க. இது ரெண்டும் வேணும் போல் நமக்கு. ஓகே பார்ப்போம். ஜேட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும் அது எந்த ஷேப்பில் இருக்குது. நம்பர் 8 இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சொல்லணும் பிளேனாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் 8 மாதிரி போட்டிருக்கு. ஓகேங்க அவன்கிட்ட நம்ம கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியாச்சு. ஓகே இந்த மாதிரி ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். ஏய் சூப்பர், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தியா? நம்ம தப்பிக்க போகிறது யாரையும் தடுக்க முடியாது. வெளியே போய் நிறைய பொருள் இருக்குது, எடுத்துகிட்டு வா. நான் தான் உங்களுக்கு கிடச்ச பலியாடாடா. இவனுக்கு வேறு நம்ம பொருள் வேணுமாமா. வெளியே வேறு அந்த ராடு நிற்கிறான். ஓ உள்ள கன்று இருக்குன்னு நினைக்கிறேங்க. எடுத்துகிட்டு போவோம். இருந்தா ஒரு கன்று இருக்குது. இந்த கன்னில் ஆமோ இருக்கா? 1 இருக்குங்க. நம்ம ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். ஐயோ போச்சுடா. விட்டுடுறா ஸ்டூபிட் பாய். விட்டுடுறா எப்பா ஒட்டாம்பரு. ஓகே ஓடு. சோ இவனுங்களா? ஓகே ஒரு கடி தானே வாங்கிட வேண்டியது தான். ஸோ சீக்கிரம் ராடு வந்துட போகிறான். ராடுகிட்ட வேறு ஏற்கனவே ஒரு தடவை சிக்கிட்டேன். இன்னொரு டைம் சிக்கினேன் ஜோலி முடிஞ்சிச்சு. இங்கே பச்சை கலரில் ஒரு பாட்டில் இருந்துச்சு. அதை போய் தேடுவாங்க. எங்கேயாவது இருக்கும் பச்சை கலர் பாட்டில் இருக்கா? இங்கேயும் இல்லை. எங்கடா இருக்குது? நான் பாவிங்களா ராடு வேறு எந்திரிச்சிருவான்டா. பயமாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன் பயமாக இருக்குது. தோற்றுருவாங்கிற அச்சம். சச்சோ இது வேற பார்த்துருச்சு. இன்னும் எதுவுமே பண்ணல. எங்கே இது கத்துதுங்க. ஐயோ சுடுது. சச்சோ ஐயோ கரும்பு பிடிச்சவன் இவன் வேற ஏன்டா இப்படி பண்ணுறானோ தெரில. சீக்கிரம் ராடு வரான்டா. ராடு வருவான். சீக்கிரம் எழுது ராடு. பாவிங்களா இவனுங்களோட தொலை தாங்க முடியலையா? ஷோ இவனுங்க தாங்க பெரிய தொல்லை அந்த கேமில். ஃபஸ்ட்டு இங்கே வரானுங்களா? ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ராடு இங்கே இல்லைங்க. ஃப்ராடு ஏறி பார்த்தா தான் தெரியும் வரானான்ட்டு. ஓகே இங்கேயும் இல்லை. பாவி எந்திரிச்சிட்டாங்க கரெக்டாக வரும்போது. ஓடு. ஸோ வரான். ஸோ ஓடுறாங்க அவன். பாவி ஈஸி மூலியே ஓடுறானே அவன். பாவி வரியாடா. கரும்பு முடிச்சவனே வந்தேன்னு வையம்மா. அவனே மண்டையில் தூக்கி வீசுவான். கட்டையில் போகிறவனே. ஓடிடு. இப்படிலாம் நின்னா வேலைக்காகாது நீ. அச்சோ ஓடு. ஸோ தெரியாமல் எடுத்தே தூக்கி அவன் மேலே வீசிட்டேனே. சோ ஓடு. ஸோ இன்னொரு பிடிச்சிருப்பான். சீக்கிரம் வாடா ராடு. ஓடு. ஷோ பயமாக இருக்கீங்க. வரானா? டூய் பொறுக்கி போயிலே நில்லுடோ. நிற்க முடியாதுடா. ஓகே எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஓடிட வேண்டியது. இப்போ ஓடே. எப்பா நல்ல வேலை அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இன்னொரு டைம் செக் பண்ணிட்டு தான் வரணுங்க. இந்த மாதிரி வந்துட்டு இப்போ போகணும். தெரியாமல் வந்து பார்த்தீங்களா எப்படி சிக்கிக்கிட்டேன்னு பிரச்சனையில். இதே மாதிரி சிக்கிடக்கூடாது. ஓகே இந்தாம்மா கொண்டு வந்துட்டேன். ஓ கொண்டு வந்துட்டியா? நன்றி. இதை பாரு இப்போ கெமிக்கல்ஸ்லாம் ஊற்றி இதை பாரு எப்படி பண்ணுறேன்னு. நீ என்னமோ பண்ணிட்டு போ. இவனுக்கு என்றா வேணும்? இவனுக்கு என்னமோ ஒயர் வேணுமாம்மா. அப்புறம் வேற என்னமோ வேணுமாம்மா. ஸோ இவன் கம்முன்னு இருக்க மாட்டான் போல இருக்கு. இந்தாடி எவ்வளோ நேரம்டா என்னையும் அலைய வைப்பீங்க? வேறு எவனாவது வாங்கடா. ஓகே இந்த இடத்துலலாம் ஏதாவது ஒயர் இருக்கான்னு பார்க்கணுங்க. இந்த மாதிரிலாம் இடம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ஒயர் ஏதாவது இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எப்பா நல்ல நேரங்க கிடச்சிருச்சு. ஓடு. ஸோ அது வேறு சத்தம் போட்டுருச்சு. ராடு வருவான்.
நல்ல நேரங்க நமக்கு நல்ல நேரம் கிடச்சிது. ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். அது சத்தத்தை நிறுத்தினோன்னா ராடு வர ஆரம்பிச்சிருவாள்னா. ஸோ இங்கே பாருங்கள் மினி ராடோட ஸ்ட்ரக்சரே இதுதான் போல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே இதெல்லாம் வேறு. அப்புறம் இவ பாருங்க. ஸோ இவளை பார்த்தாலே சகிக்கலை. ஓகே அந்த மியூசியத்தில் இருக்க ஜென்ரேட்டர் எங்கே இருக்குது? ஸோ அது வேறு எனக்கு தெரியலையேங்க. இன்னொரு ஜென்ரேட்டர் இருக்கா, ஆனால் அது எங்கே இருக்குன்னு தான் தெரில. பார்ப்போம். வரானா ராடு? சவுண்டு எதுவும் கேட்கல. போவோம். எவனுமே இல்லை. கொஞ்சம் பொறுத்து இருந்து வெயிட் பண்ணியே போவோம். வந்துட்டாயா சவுடா நாயே? போன டைம் இதே இடத்துல தானே போட்டேனே. நீயும் இப்போ செத்தியா? என்ன வளர்றனே தெரில. நம்ம நல்ல நேரம் அங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே அது கிடச்சிருச்சு. ஓகே இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று தேவைப்படுது. அதுக்கு நமக்கு ஒரு கன்று வேணும். அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் இருக்கும் எப்போவுமே. ஓகே இந்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எங்கடா பாவி? இந்த ரூம் கிடையாதுங்க அது. ஷோ இந்த ரூமில் தான் எங்கேயோ இருக்கும். சிச்சோ என்ன ரூம்டா அது? அப்போது அந்த ரூம் தாங்க. இந்த ரூமில் தான் இருக்கும். ஸோ இது வேற ஏன்டா இப்படி பண்ணுறானுங்களோ தெரில. டே ராடு வந்துடுவான்டா. அட பாவி டே, ஏன்டா இப்படி உயிரை எடுக்கிறீங்க? ஓகே ரேமோ நம்ம ராடுக்காகவே வச்சிடலாம். இன்னொரு ரேமோ எங்கடா? நீங்கள் ஒரு லாக்கர் வச்சுருப்பானுங்க. அந்த லாக்கரை நம்ம உடைக்கணும். இங்கே இல்லை லாக்கரு. இப்போ எந்த லாக்கர்ரா அது? ஆஹா இங்கே தானேங்க இருக்கும். ஆஹா எங்கடா லாக்கரை காணோம்? நம்மளை இன்றைக்கி பாருங்கள் என்னமோ பண்ணுறானுங்க இவனுங்க. இதுவாக இருக்குமோ? உடச்சி பார்த்துடணும். ஓப்பன் பண்ணி இதே லாக்கர் தாங்க. நல்ல வேலை. ராடு வந்தாலும் போட்டு தெளிற வேண்டியதுதான். ராடு டே ஃப்ராடு இங்கே இல்லைங்க. மேலே போவோம், நம்பி போகலாம். வரானா? இது வேற ஒன்றும். அப்படியே சாக்கடி 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 அடிச்சிட்டான். ஓகே அப்படியே போய் திறப்போம். எங்கே ராடு இல்லைங்க, எந்திரிச்சிட்டான். ஓகே பொறுமையாகவே போவோம். ஒன்றும் அவசரம் இல்லை நமக்கு. ஓகே இப்போ போக வேண்டியதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்ட் பண்ணணும். மைக்கிட்ட கொடுத்துடலாம். சூப்பரோ ஆக்ட் பண்ண வரம்பு. இவன்டங்க கொடுத்தோட வேலையை முடிச்சிட்டான். ஓகே இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணணும். ஓகே கரெக்டாக அப்படியே ஆக்ட் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரைட்டாக வரணுமாமாங்க. ஓகே இது வீடியோ கேமாக என்னன்னே தெரில. ஓகே அப்படியே கொடுத்துட்டே போவோம். நம்ம அப்படியே ஆக்ட் பண்ணிடலாம். ஓகே இருங்க இருங்க ஏதாவது ஒன்று ஆக்கு. ஷோ என்னடா கேம் இது? ஓ ஹேக்கா? ஆமாங்க ஹேக் இதுக்கு பேர். ஓகே ஓகே அப்படியே வருவோம். இப்போ கொடுத்தா ஓகே இப்படியே கொடுப்போம். ஓகே அவ்வளோதாங்க ஆக்ட் பண்ணியாச்சுங்க ஒரு வழியா. அடுத்த ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டரை ஒரு வழியாக நிறுத்தியாச்சுங்க. ஜென்ரேட்டர் ஒரு வழியாக டிஸ்கனெக்டட் ஆயிடுச்சு. அடுத்த ஜென்ரேட்டர் எங்கே இருக்குது? ஓகே மேப்பில் தான் இப்போ நம்ம போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். மியூசியமா? அது எங்கே இருக்குது மியூசியம்? ஸோ தெரிலையே. ஓகே நம்ம தான் போய் பார்ப்போம். அந்த ஹோல் வழியாக தான் கீழே குதிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தே போவோம். ராடு வந்துட்டானா பிடிச்சிருவான் பையன். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிஸ்ஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வந்துட்டாயா? ஐயோ கன்னில் வேறு ஆமோ இல்லை. உள்ளே பூரு. நல்ல வேலைங்க. கன்னில் வேறு ஆமோவே இல்லை. நல்ல வேலை. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. பாவீங்களா வேறு எந்த கன்னும் இல்லையாடா? ஆஹா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே போவோம். 1 2 நம்பி போகலாமா? காதை வச்சு கேட்போம். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். போவோம். இருக்கானா? இல்லைங்க ஓடிடுறா. கொஞ்சம் அங்கே பார்த்துக்கலாம். ஏன் வந்துட்டானே என்ன பண்ணுறது? வந்தாலும் வந்துடுவான். கொஞ்சம் பார்த்தே போவோம். ஓகே இப்படியே கீழே குதிச்சிட்டோம்னா இப்படியே போயிடலாங்க. இப்படியே இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓகே இந்த இடம் தான். அப்படியே போவோம். ஓடிரு. எவன் வந்தாலும் கண்டுக்காத. ஓடு. குச்சிரு. நல்ல வேலை வந்தாச்சுடா சாமி. ஓகேங்க இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஓகே நம்ம அப்படியே கீழே குச்சிடலாம். எங்கே ஈவிலன் வருதா? வரலைங்க அந்த ஈவிலன் கிளவி. ஓகே அந்த கிளவி வராமல் இருக்கிறதே நமக்கு நல்லது தான். ஓகே இந்த இடத்துல தாங்க ஒரு ஹோல் இருக்கும் நமக்கு. இந்த இடமும் இல்லை. அப்புறம் இந்த இடமும் இல்லை. இதுவும் இல்லை. அப்புறம் எந்த இடம்டா? ஓகேங்க இந்த இடம் தாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே தாங்க நம்ம குதிக்கணும். குதிச்சேன்டா சாமி. குதிச்சாச்சு. ஓகேங்க இப்படியே போவோம். இந்த வழி தான். என்னடா என்னமோ லோடிங் ஆகுது. ஐயோ இவனுங்க கை காலை வச்சுட்டு கம்மு இல்லாமல் ஏதோ ஒரு பெருசாக என்னமோ ஒன்று உருவாக்குறானுங்கடாங்க இவனுங்க. அடா பாவிங்களா எவன்டா உடஞ்ச கண்ணாடி? உடஞ்ச கண்ணாடி தகரடப்பா. என்னடா ஆச்சு இவனுக்கு? ஆஹா இவனுங்க கை காலை வச்சுட்டு கம்மு இல்லாமல் எடுத்து உன்னை உருவாக்கி விட்டானுங்களே.
அட கரும்பு முடிச்சவனுங்களே என்னத்தடா உருவாக்குனீங்க? ஆஹா என்னதுடா இது சத்தம்டா? என்னது என்னமோ கேல்? ஐயோ நம்ம கேல் தானே இப்போ, கேர்ள் பிளேயர் தானே, லிஸ்ட்டு தானே நம்ம. சிச்சோ எங்கடா? ஐயோ பார்த்துட்டான் அவன். ஓடு 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 ஓடு. ஏங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் மேலே வர முடியாது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம பார்க்கணும். நம்மளாம் அந்த ரூமுக்கு போவோம். எங்கடா? அங்கே இருக்காம பாருங்க. ஓகே அவனை தசை திருப்பி தான் நம்ம போகணும். இது ஐஸ்கிரீம் 5 தானே? அடப்பாவே அடைச்சி விட்டானுங்க. எங்கள் ஐஸ்கிரீம் 5 நம்ம பண்ண வேலை எல்லாம் அனைத்தும் அதை அடைச்சி விட்டானுங்க இப்போது. ஓகே எங்கே வரானா? டேய் பெரிய ரோபோட்டு ஓட்டக்கண்ணாடி. ஸோ ஓட்டக்கண்ணாடி வரான் ஓடு. ஸோ ஓட்டக்கண்ணாடி இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். அப்பா ஒரு வேளை வந்தாச்சுங்க. நண்பர்களே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நண்பர்களே. வந்து சேருங்க பா, சீக்கிரம் வந்து சேருங்கடா கேர்ஃபுல்லாக. அட பாய் வந்துட்டிங்களா? டே வாங்கடா, ரொம்ப பெரிய ஸ்கேரி ரோபோட் இருக்குடா. வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா டே? அட பாவி வந்துட்டிங்களாடா? வந்துட்டானுங்க. சரி இவன் என்ன சொல்கிறான்? இவனுக்கு என்னமோ ஒன்று வேணுமாம்மா கன்று. இவனுக்கு என்னமோ ஒன்று வேணுமாம்மா. அட பாவிங்களா என்னை நீங்கள் சும்மா விட மாட்டீங்க போல இருக்கு. இதுலேயும் ஏமோ இல்லை, இதுலேயும் ஏமோ இல்லை. தண்டோண்டா தண்டோண்டா தண்டோண்டா. இதுக்குள்ளே என்னமோ பார்த்தேன். ஓ மைக்ரோவேவ் கன்று கண்டுபிடிச்சாச்சுங்க. இதுதான். ஐயோ ஜஸ்ட்டு ஓடு 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 ஓடு. எங்க இந்த கண்ணை வச்சு அவனை சுட்டா அவனுக்கு ராட்சச சக்தி வந்துடுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அவனை அந்த கண்ணை வச்சு மட்டும் நம்ம சுற்றவே கூடாது எக்கார கொண்டோம். ஓகே அவன் அப்படியே வந்துட்டோம். இந்த பக்கம் வாடா வாடா வாடா. ஓட்டக்கண்ணாடி டேய், ஓட்டக்கண்ணாடி வாடா டேய், ஓட்டக்கண்ணாடி. ஐயோ வராங்க. டேய் சும்மா பேச்சுக்கு தான்டா சொன்னேன், பேச்சுக்கு சொன்னால் வந்துடுவியாடா நீயே. ஸோ என்னடா இவனோட பெரிய தலைவலியாக போச்சு. இதை வச்சுக்கடா கண்ணு. என்னது லெஃப்ட் ஷட்டரு, லைஃப் ஷட்டர் குயிக்லி. லைஃப் ஷட்டரா? அதுன்னு ஷட்டரா? அப்படியே என்ன சொல்லி தொலைக்கலான்னு ஒன்றும் புரியல. இந்த கன்று இங்கேயோ போட்டுற வேண்டியது தான். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாஸ்க் தேவைப்படுது, அதை போய் எடுப்போம். ஐயோ அந்த ஓட்டக்கண்ணாடி அந்த பக்கம் இருந்து வரானே. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய் பார்ப்போம். நமக்கு ஒரு மாஸ்க் தேவைப்படுதுங்க. அந்த குப்பை தொடியெல்லாம் சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அந்த மாஸ்க் இருக்கும். அதை போட்டால் அவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் பாவி வந்துட்டாயா? ஷோ இவனுங்களால பெரிய தொல்லையா? ராடு வருவானான்னு தான் தெரில. ராடு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். இவனும் வந்துட்டாயா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? தள்ளுறடே மக்களாம் வேறு வேலை இல்லை. ஓகே ஆமாம் பாருங்க. ஐயோ அட கரும்பு முடிச்சவனே ஏன்டா இப்படி பண்ணுற? மினி ராடு டே, உங்களுக்குலாம் மினி ராடுன்னு எவன் பேர் வச்சானா அவன் நாசமாக போக. எங்கே இருக்கானா? டே ஓட்டக்கண்ணாடி. எங்கே ஓட்டக்கண்ணாடி? அந்த பக்கம் இருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? பார்த்துட வேண்டியது தான். எதா இருக்குது ஒரு மண்ணாங்கட்டி உள்ள. ஷோ பக்கத்தில் வந்துட்டாங்க ஓட்டக்கண்ணாடி வேற. மேலே போ ஓட்டக்கண்ணாடி வந்துட்டான். எப்பா நல்ல வேற வந்தாச்சுங்க. ஓட்டக்கண்ணாடிக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு எப்படியோ. இதில் என்னடா இருக்குது? மாஸ்க். அட போங்கடா டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆஹா ஏலே இப்படி பண்ணுறீங்க? இங்கே ஒன்று இருக்குது. சாக்கு தான் அடிச்சுக்கப்போ. அட பாவி அதுக்கு நீ என் மேலே உனக்கு நான் சாக்கப்பாய்க்கு சொன்னடா. கரண்ட் அடிக்குதுடா. கரண்ட் அடிச்சு என்ன அவங்க கொப்பளிக்குண்டா. ஓகே இதுக்குள்ளே பார்ப்போம். என்னடா கிடச்சிடணும். அட பாவி இங்கேயும் எதுவுமே இல்லையாடா? டே அப்போ எங்கடா இருக்கு? ஆஹா இவனுங்க நம்மளை உயிரோடு விடமாட்டானுங்க போல இருக்கு. இந்த இடத்துல பார்த்துட்டேனா? இங்கேயும் பார்த்துட்டேன். அப்போ கீழே தான் போய் பார்க்கணும். கீழே பார்க்காத இடம் ஏதாவது இருக்கா? கீழே ஒரு இடத்துல பார்த்தேனே. இந்த இடத்துல தான் எங்கேயோ பார்த்தேன் கீழே. இது பார்த்தாச்சு. டே ஓட்டக்கண்ணாடி வரியாடா? வந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு வாடா, பயமாக இருக்குடா. ஓகே எங்கடா போகிறது இப்போ? எங்கெங்க அந்த குப்பை தொட்டி எதுவுமே காணோம். ஏண்டா குப்பை தொட்டியில் எங்கடா வச்சுருக்கீங்க? ஏங்க குப்பை தொட்டி எங்கெங்க போச்சு? நானும் தேடிக்கிட்டே எனக்கு குப்பை தொட்டியை காணோம். இல்லை அந்த பக்கம் இருக்குமோ? அந்த பக்கம் போனேண்ணா இல்லையே. அந்த பக்கம் போனேங்க நான். ஓ கீழே அந்த பக்கம் ஏதாவது இடம் இருந்தாலும் இருக்கும்ல. அட ஆமாங்க இங்கே ஒரு இடம் இருக்குது. ஓகே அந்த ஓட்டக்கண்ணாடி வரதுக்குள்ளே சீக்கிரம் அதை பார்த்துட வேண்டியது தான். இப்போ கிடச்சிருச்சுடா பா. ஓட்டக்கண்ணாடி நான் உங்கள் ஆளுப்பா ஓட்டக்கண்ணாடி. ஓட்டக்கண்ணாடியோட மூஞ்ச பார்த்தாலே பயங்கரமாக இருக்கே. அட பாவி ஏன் பிடிச்சி போட்டுறாதரா என்னைய? நான் அப்பாவி ஜீவன்ரா. ஓகேங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜங்க் மாதிரி ப்ளூ கலரில் தேவைப்படுது. அது இங்கே தான் ஏதாவது இருக்கும். அவன் வர்றதுக்குள்ளே இதுக்குள்ளே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இங்கே இருக்கா? இங்கெல்லாம் இங்கே எங்கேயும் இல்லையே. இதுக்குள்ளே இருக்காடா? எங்கே அதை பார்த்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த மாஸ்க் போட்டு அப்புறம் மாஸ்க்கு கழட்டிட்டு வந்து இங்கே தாங்க இருக்குது. இப்போ இந்த மாஸ்க்கை போய் அதுக்குள்ளே போட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவன் வரமாட்டான். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு.
ஏன்னா உடம்பு பெருசாக இருக்கே, குண்டு தக்காளி இதுக்குள்ளே எப்படி நுழையும்? ஸோ ஓட்டக்கண்ணாடி அங்கே தான் நிற்கிறான். இது இப்படியே போட்டுடலாம். இது நமக்கு இங்கே தான் தேவைப்படுது. ஓட்டக்கண்ணாடி வரட்டா? ஓட்ட இங்கே இது தூக்கிட்டு ஓடிட வேண்டியது தான். சைல்டு சைன் இது நமக்கு வேணும். உள்ளே போய் வச்சிடலாம். இந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். வச்சாச்சு. அடுத்து இங்கே வரானா? ஓகேங்க, இந்த கன் இவன்ட்டு எடுத்து கொடுப்போம். இதை வச்சுக்கடா. இல்லைங்க, ஒரு ப்ளூ கலரில் நம்ம தேவைப்படுது. ஓகே, இங்கே வரானா? அச்சோ ஓட்டக்கண்ணாடி வரான். ஓடு ஓடு ஓடு. ஓட்டக்கண்ணாடி இந்த பக்கம் வாடா. டே ஓட்டக்கண்ணாடி, டே ஆம்பளை இருந்த இந்த பக்கம் வாடா. டே ஆம்பளை ரோபோட்டாக இருந்த இந்த பக்கம் வாடா. பொம்பளை ரோபோட்டா? சரி சரி. எங்க ஒரு பொம்பளை ரோபோட்டுங்க சொல்லிட்டான் அவனே. ஓடிடு வந்தானா மூஞ்சில பலார்னு அப்புவான். அவனை செவுள் திரும்பிடும். அப்புறம் ஓடு ஓடு ஓடே. மூஞ்சில பலார்னு அவனை அப்புவான். செவுள் அப்படியே திரும்பிக்கும். ஓகே, அவன் உள்ளே வரமாட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் நமக்கு. ஓகே, இதாங்க, இதான் தேவைப்படுது. இதை எடுத்துகிட்டு போவோம். ஷோ இந்த நாயா? ஓகே, அவன் இந்த பக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓடுறா எப்பா, நல்ல வேலைங்க அவனை காணோம். ஓகே, இதை நம்ம இந்த பக்கம் தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் மேலே நம்ம வச்சுட்டு அந்த மாஸ்கில் ஒரு வேலை நமக்கு இருக்குது. குண்டு பையன் சார்லி இருக்கான் பார்த்தீங்களா? அந்த சார்லியை நம்ம கூப்பிட்டு வரணும். அப்புறம் சார்லி ஆர் யூ தேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன பசங்க விளையாட்டு. அட பாவி, மேலே போடலான்னு பார்த்தா தூக்கி அடிக்க வச்சுட்டாங்க இவன். அட கரும்பு முடிச்சவனே, நான் அசால்ட்டாக மேலே வச்சுருப்பேன், வென்றாதான் தூக்கி அடிக்கிறான். ஓகே, இங்கே வச்சாச்சு. எங்கே வரானா? வரலைங்க. அட பாவி, டே ஓட்டக்கண்ணாடி, உன்னை என்னைக்காவது ஒரு நாள் பாடுறா வச்சு செய்கிறேன்டா ஓட்டக்கண்ணாடி. டேய், இந்த ஓட்டக்கண்ணாடியெல்லாம் நீ விடக்கூடாதுங்க. ஆனால் அதுக்குன்னு கன் எடுத்து அடித்தா நம்ம அவ்வளோதான். ஓகேங்க, இந்த மாஸ்க் நம்ம எடுத்து இவனுக்கு போட்டு விடணும். வாடா தம்பி வா. ஏன்னா நம்ம அந்த சார்ஜ் ஃபுல் பண்ண வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் வச்சோம்ல, அது நம்ம ஒரே நேரத்தில் 2 பக்கம் வந்து திருப்பணும். நம்மளால் எப்படி முடியும்? அதனால தான் இவனுக்கு துணைக்கு கூப்பிட்டு போகிறோம். இவன் அவன் அடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால. அடே வாடா. டே ஓட்டக்கண்ணாடி பின்னாடி வரான்டா. ஷோ ஓட்டக்கண்ணாடி வரான். மேலே ஏறு. எப்பா தப்பிச்சான்டா இவன். ஓகே, நான் சொல்லும் போது அமுக்குடா. அச்சோ என்னங்க? 1 2 3 அமுக்கே. நான் அமுக்கிட்டு தாண்டா இருக்கேன், நீயும் அமுக்குடா ராஜேஷு. அமுக்கிட்டேன்டா. ஃபுல் ஆயிடுச்சுங்க சார்ஜ். அப்பா சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே பாய்டா நீ கிளம்புடா. ஓகே, அவன் கிளம்பிட்டான். ஓகே, இங்கே இருக்கானா? டே தகரடப்பா ஓட்டக்கண்ணாடி அவன் பேர் தகரடப்பான்னு வருது. டே ஓட்டக்கண்ணாடி. ஓட்டக்கண்ணாடி இங்கே வரானா? இல்லை. அட பாவி, அச்சோய்யோ பின்னாடி வரான். ஓடு கீழே கும்பிடா. எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. எங்கே இவன்ட்ட கொடுக்கணுமா? கொடுத்தாச்சு, அவன் அங்கே வச்சுட்டான். ஓகே, இப்போ அந்த கன் எடுத்து அவன் கையில் வச்சா வேலை முடிஞ்சு. இங்கடா கன்று வேணாமாடா? என்னங்க கன்று வேணான்ட்டான்? இவன்ட்ட தானே கொடுக்கணும். ஆமாம், இவன்ட்ட கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நமக்கு இருக்க ஒரே வேலைன்னா இப்படி வெளியே போயிட்டு இதை பிடிச்சி ஒரே அமுக்கு, அவ்வளோதான். இப்போ அப்படியே கீழே வந்துட்டா சென்றா. தப்பாக வந்துட்டேன்னா ஓகேங்க. இந்த ஓட்டக்கண்ணாடி நம்ம இந்த பக்கம் வர வைக்கணும். ஓட்டக்கண்ணாடி வர வச்சாலே நம்ம ஜெயிச்சாச்சு. அவ்வளோதான்டா. இப்போ பாருங்க, நான் அந்த கன்னை பற்றி எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். டே ராஜேஷ் வந்துட்டான்டா, தூக்குடா. தூக்கிடலாமா? இருடா ஒன்று வச்சுக்கிறேன். டே முடிஞ்ச எங்கே வாடா. இந்தா நீயே வச்சுக்க. எங்க பைத்தியம் முடிச்சுக்கிச்சா அவனுக்கு? பாவி, பைத்தியம் வேற பிடிச்சிக்கிச்சு உனக்கு. நீ சும்மா இருப்பானா? கன் அவன் கையில் இருக்கு. விட மாட்டான்டா. நீ முருகேஷு விட மாட்டான்டா உனேன்னு சொல்லிட்டு வந்து ஜென்ரேட்டர் அவனே உடச்சி போட்டான். அப்பா அவ்வளோதாங்க, எஸ்கே முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எஸ்கே முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேங்க. நான் என்ன, நம்ம இப்படியே போனால் நமக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்கும். நம்ம நண்பர்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு நம்ம இங்கே ஏதாவது ஆக்சிடெண்ட் பண்ணி விடணும். ஓகே, ஆக்சிடெண்ட் பண்ணி விடணும். இவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது அது. ஓகே, வேன் எஸ்கேப். ஓகேங்க, எனக்கு என்னமோ கொஞ்சம் இதாக தோணுதுங்க. இந்த ராடு நம்மளே எப்படி பண்ணுறோன்னா அவன் எத்தனை குழந்தைங்களை பண்ணியிருப்பான். ஓகே, இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா முடியல. அது இப்போவே சொல்லிக்கிறேன் நான். இந்த கேமுக்கு செகண்ட் பார்ட் ஒன்று வேணும், நான் கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்க. அங்கே பாருங்கள், வண்டியே சும்மா கிறிஸ்மஸ் அப்டேட். அட பாவி, ஏன்டா திருப்பிட்டீங்க? நான் தான் திருப்பினேண்ணா, எனக்கு மனசு வரலைங்க. இவன் எத்தனை குழந்தைங்கள பிடிச்சி வச்சுருக்கான்னு பார்க்கணும் நான் கொஞ்சம். ஓகே, நான் இன்றைக்கி விட போகிறது கிடையாதுங்க. இந்த பசங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு தான் போகிறேன். எனக்கு இது ஒரு கனவு மாதிரி இருக்குடா முருகேஷு. எனக்கு இது ஒரு கனவு மாதிரி இருக்குடா. நம்ம தப்பிச்சிட்டோமா அப்படின்னு. ஓகேங்க, இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் முடியல. இந்த கேமோட செகண்ட் பார்ட் வேணா கேளுங்க. அது ஒரு ஸ்டோரி மூட். இந்த ராடோட ஸ்டோரி எல்லாமே இதில் கலந்துருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அப்புறம் இந்த வீடியோ செகண்ட் பார்ட் வேணா கேளுங்க. அது ஒரு சரியான ஸ்டோரி மூடு. நம்ம ராடை பற்றி எல்லாமே இருக்கும். ஓகே கைஸ், பாய். இருங்க ஒரு செகண்டு, கொஞ்சம் ஸ்கிப் கொடுப்போம். இப்போ பாருங்க, ராடு மண்டை எந்திரிச்சிட்டான். ராடு இன்னைக்கு எவனையும் விட மாட்டான். என்றா பேக்கில் சொல்லிடுற. எங்கள் ராடோட ஃபேஸை காட்டுவானுங்களா தெரியலையா? காட்டினா நல்லா தான் இருக்கும். ராடு ஃபேஸை காட்டுறா. அட பாவி, அதுக்குள்ளே ஐயோ அதுக்குள்ளே தூக்கி மாட்டிட்டானேங்க அந்த மாஸ்கை. அட பாவி, என்னடா பண்ணுற? என்னடா இவனுங்க தப்பிச்சு ஓடிட்டானுங்களோ? டேய், என் செக்யூரிட்டி சிஸ்டத்தை மீறி நீங்கள் தப்பிச்சு ஓடிட்டீங்களோ? உங்களை நான் விடுவேன். நீங்கள் நினச்சது தப்புடா தம்பி. நீங்கள் மட்டும் எக்ஸ்டேஷன் ரூம்குள்ளே போனீங்க மவனே. ஐயோ அந்த கொடுமையை நாங்கள் ஏன் கேட்கறதுனால? ஐயோ அது வேறு ஓப்பனில் இருக்கு. ஐயோயோ இது விடக்கூடாது. என் செக்யூரிட்டி சிஸ்டம் எனக்கு எப்படி டீஆக்டிவேட் பண்ணானுங்க? நான் தான் 3 ஜென்ரேட்டர் வச்சுருந்தேன்ல, எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இவனுங்களை நான் எப்படியாவது பிடிப்பேன். இது இப்போ இது முடிவு கிடையாது, இதுதான் ஆரம்பம். ஆரம்பம் தம்பி, ஆரம்பம். ஆரம்பம் ஆரம்பம்னு பாட்டு பாடிட்டு போறியா? இருடா நெக்ஸ்ட் டைம் வரேன். ஓகே கைஸ், இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த வீடியோ ஒரு செகண்ட் பார்ட் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஓகே கைஸ், பாய்.